இனிய காலை வணக்கம் நண்பர்களே. மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது? ஒரு நல்ல பெரிய வீடு, அழகான மனைவி, சொல் பேச்சு கேட்கும் குழந்தைகள், நன்றாக படித்திருக்கிறார்கள், நோய் நொடி இல்லாத தாயார் தந்தையருடைய வழிகாட்டுதலின் பேரில் நம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதானா அப்படின்னு கேட்டால் திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறாருன்னா, இது எதுவுமே உனக்கு கடைசி வரைக்கும் வராதுப்பா. உனக்கு சிவனின் பொற்பாதம் சேரும் பேரு கிடைச்சாதான் துன்பம் இல்லாமல் இருக்கும். அந்த பேரு கிடைக்கிறதுக்காக நீ சிரமப்படணும். அதுதான் உனக்கு உன்னதமான ஒரு வழி அப்படிங்கிறாரு. இது நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நான் ஒரு இதுக்காக முதல்ல ஆரம்பித்தேன். திருநாவுக்கரசர் தேவாரம் 6ஆம் திருமுறை 62ஆம் பதிகம். இந்த பதிகத்தில் நம்ம முதல்ல இப்படி ஆரம்பிச்சுக்கலாம். பதிக பாடல் நான் 2வது சொல்கிறேன். முதல்ல நான் ஒரு இறைவனின் பொன்னான திருப்பாதங்கள் தான் சரணம் அடைதல், அதனால் தனக்கு எந்த துன்பமும் ஏற்படாது என்று திருநாவுக்கரசர் சொல்வது நமக்கும் சேர்த்து தான் சொல்கிறார். இப்போ நம்ம இப்படி எடுத்துக்குவோம். ஒரு குழந்தைக்கு எத்தனை தாய்ங்க இருக்க முடியும்? என்ன வித்தியாசமான கேள்வியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெற்ற தாய், அப்புறம் பாராட்டும் தாய். அதாவது அந்த ஒரு ஒரு குடியிருப்பில் நம்ம இருக்கோன்னு வைங்களேன். பெற்ற தாய் வேலைக்கு போயிட்டுருப்பா. அப்போ அந்த குழந்தை மிச்ச நேரம்லாம் வேறு 2-3 பேர் கைகளில் மாறி மாறி இருக்கும். மேபி சிற்றன்னையாக இருக்கலாம், பெரியண்ணையாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருக்கலாம், யாரோ ஒரு பாட்டி கைகளில் கூட இருக்கலாம். அதனால் ஒரு குழந்தைக்கு எத்தனை தாயின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெற்ற தாய், 2வது பாராட்டும் தாய், குழந்தைய வாங்கி கொஞ்சி பாராட்டுற தாய், 3வது பொறுமை மிகுந்த சோறு ஊட்டும் தாய். சோறு ஊட்டுறதுக்கு பயங்கர பொறுமை வேணும் குழந்தைங்களுக்கு. 4வது கைத்தாய். இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே குழந்தைய கையில் வாங்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் வேடிக்கை காமிச்சு சிரிக்க வைக்கிறது. 5வது இவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் இவங்க ரோல். சோறு ஊட்டுறது கொஞ்சம் நேரம், பாராட்டுறது கொஞ்சம் நேரம், கையில் எடுத்து வச்சுக்கிறது கொஞ்சம் நேரம். 5வது யாருன்னா செவிலித்தாய், வளர்ப்பு தாய். அவள் முழு நேர குழந்தை கூட இருப்பாள். எப்போனா குழந்தையுடைய பெற்ற தாய் இல்லாத நேரங்களில் இவ கூட இருப்பாள். அப்போ தாய் அப்படின்னு வச்சிங்கன்னா, பெற்ற தாய், பாராட்டும் தாய், சோறூட்டும் தாய், கைத்தாய், செவிலித்தாய் இல்லைன்னா வளர்ப்பு தாய். இந்த மாதிரி 5 பேர் இருக்காங்க. சரி, தந்தை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, பெற்ற தகப்பன் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் அவருடைய அண்ணன் இருப்பார், தம்பி இருப்பார். ஸோ பெரியப்பா, சித்தப்பா, இந்த மாதிரி உறவுகள்லாம் எண்ணற்றவர்கள் இருக்காங்க. சரிங்க, முதல் பிறந்தநாள் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் கூடுறோம், கேக் வெட்டுறோம், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை செல்வம், எவ்வளோ பெரிய காரு, எவ்வளோ பங்களா, தோப்பு, துறவு எல்லாம் இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எல்லா வீடுகள்லையும் நிற்காமல் நடப்பது எதுன்னா இறப்பு தான். அப்போ அந்த இறப்பு நிகழ்ந்து உடலை விட்டு உயிர் போன பிறகு உடன் வருவது யார் அப்படின்னு கேட்கிறார் திருநாவுக்கரசர். 6ஆம் திருமுறை. கேட்கப்பட்ட இடம் தலம் திருவானைக்காவல், திருச்சி. சிவனை சிவன் தான் தெய்வம். சிவனை எப்படி வர்ணிக்கிறார்னா, சித்தாய வேடத்தாய், சித்து நிறைந்த வேடம் கொண்டவனே, காலநிலைக்கு ஏற்ப பல கோலங்கள் வைத்திருப்பவனே, பல கோலங்கள் கொள்பவனே, திருவானைக்காவுடைய செல்வனே அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய பொன்னடி சேரும் பேரு தான் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி, அது இருந்துச்சுன்னா போதும், வேறு எந்த துன்பங்களும் வராது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு போகுது. பதிகை பாடல். எத்தாயார், எத்தந்தை, எச்சுற்றத்தார், எம்மாடு. எத்தாயார், இதில் ஒரு சின்ன நுணுக்கமான விஷயம் ஒன்று இருக்குது பாருங்கள். எத்தாயார்னு சொல்லி நிறைய தாயார்கள் இருக்கிற மாதிரி ஒரு இதை உண்டாய் பன்மையில் சொல்லியிருக்கார். எத்தந்தை, தந்தை மட்டும் ஒருத்தர் சொல்லியிருக்கார். எச்சுற்றத்தார், நிறைய பேர், பெரிய ஜனக்கட்டு நிறைய பேர் இருக்காங்க. எம்மாடு, மாடுன செல்வம்னு அர்த்தம். சும்மாடாம், நல்ல செல்வம், எவர் நல்லார், நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பாயிண்ட்டுன்னா, செகண்ட் லைன், செத்தால் உதவுவார் ஒருவர் இல்லை. யாரும் வரமாட்டாங்கப்பா, கூட இருப்பாங்க, அவ்வளோதான். என்ன செய்கிறாங்க? அது பழைய காலத்து 7ஆம் நூற்றாண்டின் கடைசியில் 8ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எழுதப்பட்ட பாடல்கள் இல்லையா? அதனால் அவர் சொல்லியிருக்காரு, சிறு விறகால் தீமூட்டி செல்லா நிற்பர். அதாவது டக்குன்னு போகக்கூடாது, போனால் எதாவது நினச்சிருவாங்கன்னு சொல்லி யோசிச்சு நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு. அப்போ முதல்ல 2 லைன் எப்படி போகுதுன்னா, எத்தாயார், எத்தந்தை, எச்சுற்றத்தார், எம்மாடு, மாடுனா செல்வம்னு அர்த்தம். சும்மாடாம், நல்ல பெரிய செல்வம். ஏவர், நிறைய பேர் இருக்காங்க, நல்லார். ஆனால் இவ்வளவு இருந்தும் செத்தால் உதவுவார் ஒருவர் இல்லை. என்ன செய்வாங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி எலக்ட்ரிக் ரிமோட் ஏரியெல்லாம் இருக்குது.
அந்த காலத்தில் சிறு விறகால் தீ மூட்டி செல்லா நிற்பர் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட இது அவ்வளோ சொல்கிறாருன்னா சித்தாய வேடத்தாய் திருவானைக்காவல் சிவன்கிட்ட சொல்கிறாரு. சித்துனா அறிவு, பேரானந்தம். சித்தாய வேடத்தாய் நீடு பொன்னி திருவானைக்காவுடைய செல்வா அப்படின்ட்டு அடுத்த லைன் சொல்கிறாரு. எந்தன் அத்தா தலைவா உன் பொற்பாதம் அடைய பெற்றால், உன் பொற்பாதம் எனக்கு கிடச்சிருச்சுன்னா அல்லகண்டம்னா பிரச்சனை, தொண்டு அல்லகண்டம் கொண்டு அடியேன் என்ன செய்கேனும். இப்போ நம்ம விளக்கம் போகலாம். எத்தாயார் எத்துணை மேம்பட்ட தாயார், எம்மாடு செல்வம், சும்மாடு சுத்தமான செல்வம். நமது செல்வங்களையும் நமது உறவுகளையும் குறிப்பிட்டு அவற்றில் உண்மையாக நமக்கு உதவக்கூடியது யார் எது என்ற கேள்வியை அப்பர் பிரான் இந்த பாடலில் எழுப்புகின்றார். நமக்கு என்று அவர் குறிப்பிடுவது நமது உயிரைத்தான். உயிர் எதுக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா வினைகளை அனுபவித்து கழித்து கொள்ளவும் உண்மையான மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளவும் உதவும் பொருட்டு தான் இறைவன் நமக்கு கருவிகரணங்கள், அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்கள் கொடுத்துருக்காரு. இந்த கருவிகள் இல்லாமல் நம்ம எதனையும் அறிய முடியாது. ஆனால் உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்னர் அந்த கருவிகரணங்களால் எந்த உதவியும் உயிருக்கு செய்ய முடியாது. எல்லாம் ஆஃப் ஆகிடும். கண் பார்க்காது, காது கேட்காது, புலன் உணராது. அப்போ உடலை விட்டு பிரிந்த உயிருக்கு தான் என்ன தேவைப்படுது? உதவி தேவைப்படுது. அப்போ உதவி தேவைப்படுதுன்னா அந்த நேரத்தில் யார் உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறவியில் நமக்கு வாய்த்த தாய் தந்தையரோ சுற்றத்தாரோ உதவ முடியுமா அப்படின்னா அவர்கள் எவராலும் உதவ முடியாது. ஈட்டிய செல்வம் துணை வருமா? அது உணராது, அது ஹெல்ப் பண்ணாது. அந்த உண்மையை சொல்கிறாரு. செத்த பிறகு அந்த உயிருக்கு உதவி தேவைப்படும் பொழுது யார் உதவி செய்ய வல்லவர், எந்த செல்வம் உதவக்கூடியது அப்படின்னு கேட்குறாரு. இறைவன் ஒருவனே நமக்கு அந்த தருணத்தில் துணையாக இருந்து உதவி செய்வான் என்பதை இந்த பதிகை பாடல் உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.